எக்ஸாம்பிள் 3.6 இது வந்து சப்ராக்ஷன். சப்ராக்ட் 7pq ஃப்ரம் 11pq. சப்ராக்ஷனில் என்னன்னு பார்க்கணும், நல்லா ரீட் பண்ணணும். அதாவது ஃப்ரம் 11pq 11pqலேருந்து 7pqவை சப் பண்ணணுமா அப்படின்னா ஃபஸ்ட்டு 11pq தான் போடணும். ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு போடணும். 11pq சப்ராக்ட்னுங்களாம் மைனஸ் சைன் 7pq. அப்போ அதை எப்படி எழுதணும் அப்படின்னா 11pq மைனஸ் 7pq அப்படின்னு எழுதணும். அதாவது ஃப்ரம்முக்கு அப்புறம் எந்த டேர்ம் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு போடணும். சப்ராக்ட்ங்கிறதெல்லாம் மைனஸ் 7pq. இப்போ வேரியபிள் சேமாக இருக்கா pqன்னு, அப்போ இதை சப் பண்ணிடலாம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக வெறும் q மட்டும் இருந்துச்சுன்னா அது சப் பண்ண முடியாது. pqங்கிற வேரியபிள் சேமாக இருக்குது. அப்போ 11 மைனஸ் 7 11லேருந்து 7 சப் பண்ணணும். pqங்கிறத போட்டுருணும். 11லேருந்து 7 சப் பண்ணால் 4. அப்போ 4pq தான் என்னது ஆன்சர். சப்ராக்ட் 7pq ஃப்ரம் 11pqனா 11pqலேருந்து 7pqவை சப் பண்ணணும். அதான் ஃபஸ்ட்டு 11pq போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 7pq போடக்கூடாது. ஃப்ரம் 11pq அப்படின்னா 11pqலேருந்து அப்படின்னு இருக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு 11pqன்னு போட்டிருக்கு. அப்போ ஆன்சர் என்னது 4pq. செகண்ட் சம் மைனஸ் ஏ ஃப்ரம் ஏ அப்படின்னு போட்டிருக்கு. ஏயிலிருந்து மைனஸ் ஏயை சப் பண்ணணுமா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ரம்க்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்கோ அதான் போடணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏ தான் போடணும். சப்ராக்ட்டுங்கிறதா மைனஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் ஏ இருக்குது. நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரம்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதை போடணும். சப்ராக்ட்டுக்கு மைனஸ் சைனு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டேர்ம் என்னது மைனஸ் ஏ. அப்போ ஈக்குவல் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ. அப்போ ஆன்சர் என்னது ஏ ஆட் பண்ண என்னது 2a. ஏ வேரியபிள் சேமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 1 இதுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். 1ஐயும் ஆட் பண்ணால் 2. அப்போ ஆன்சர் என்னது 2a. செகண்ட் சம் 2aன்னு கிடைக்கா. தேர்ட் சம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் சம்மில் 21x + 9லேருந்து 5x + 7 சப்ராக்ட் பண்ணணுமா. அப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் எழுதணும், 21x என்ன எழுதலாமா 21x + 9. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கணும். சப்ராக்ட்னா மைனஸ் 5x + 7 அப்படி எழுதிடணும். ஓகேயா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன். அப்போ சப் பண்ணிடலாமா. 21x + 9 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 21x + 9. செகண்ட் டேர்ம் 5x + 7 சப்ராக்ட்டுங்கிறதுனால மைனஸ், செகண்ட் டேர்ம் 5x + 7. நெக்ஸ்ட்டு வேரியபிள்லாம் பக்கத்தில் எழுதிக்கலாம். சேம் வேரியபிளை இங்கே 20 இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸு. அப்போ அந்த டேர்மை பக்கத்தில் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இதில் ப்ராக்கெட் இருக்குது. இந்த மைனஸ் வந்து இந்த ரெண்டு டேர்முக்குமே காமனாக இருக்குது. ஓகேயா. அப்போ மைனஸை ரெண்டு டேர்முமே போடணும். ஃபஸ்ட்டு 21x + 9 மைனஸை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இதில் ப்ளஸ் சைன் இருந்தால் மைனஸாக சேஞ்ச் ஆகும், மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் ப்ளஸ் 5xன்னு இருக்குது. மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 5x. இதில் ப்ளஸ் 7 இருக்குது. மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் என்னவாக மாறிடும், -7. நெக்ஸ்ட்டு வேரியபிள்லாம் பக்கத்தில் எழுதலாம். 21x - 5x. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மு +9 -7. 21லேருந்து 5 சப் பண்ணணும். ஏன்னா எக்ஸ் வேரியபிள் சேமாக இருக்கா. அப்போ சப் பண்ணிடலாமா. 16x 9லேருந்து 7 சப் பண்ணால் 2 + 2. அப்போ ஆன்சர் என்னது 16x + 2. ஆன்சர் வந்துடுச்சா 16x + 2. அப்போ சப்ராக்ஷன்னா ஃப்ரம்க்கு அப்புறம் எந்த டேர்ம் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டில் போடணும். சப்ராக்ட்டுக்கு மைனஸ் போடணும். செகண்ட் டேர்மை எழுதணும். இங்கேயும் ஏன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ராக்ட்க்கு மைனஸ் போட்டு அதுக்கப்புறமும் ஒரு மைனஸ் போடணும்.
கவனமாக பார்த்து செய்யணும். மைனஸ் ப்ளஸ் எங்கே இருக்குது, மைனஸ் ஒரு டேர்முக்கு தான் இருக்கா, 2 டேர்முக்கும் இருக்கா, இந்த இதுலனா 2 டேர்முக்குமே இருக்கா, மைனஸ்ன்னு போட்டிருந்தா இந்த மைனஸ் வந்து இந்த 2 டேர்முக்குமே இருக்குன்னு அர்த்தம். அப்போ மைனஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 5x மைனஸ் 5xஆ சேஞ்ச் ஆயிரும். +7 -7 மாறிடும். அது ஆக்சுவலாக மைனஸுன்னு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இந்த 5xக்கு மட்டும் சிலவங்க போடுவாங்க, சிலவங்க இதையும் +7 போட்டு செஞ்சுட்டே போயிடுவாங்க. ஆன்சர் தப்பாயிரும். அப்போ இந்த செகண்ட் நம்பருக்கும் இந்த மைனஸ் வரும் அப்படின்னு பார்க்கணும். அதை கவனமாக பார்க்கணும். இதை மைனஸை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது -5x -7 போடணும். தெரியாமல் இந்த +7 அப்படியே போட்டுறக்கூடாது. அப்படி போட்டு செஞ்சால் ஆன்சர் தப்பாக வரும்.